வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனை என்றைக்குமே இருக்கும். எங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த யூடியூப்ல எல்லாம் பச்சை புளி ரசம் அப்படி நல்லா இருக்குமில்லம்மா வைக்கலான்னு நான் ஒரு 2-3 தடவை வச்சு கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, இது எதுக்கு வீடியோ எடுக்காமல் இருக்கீங்க, இது உங்கள் ஸ்டைலில் எடுங்கன்னாப்புல. அதனால சரி இன்றைக்கி இது நான் சாதம் பண்ணிவிட்டு இந்த பச்சை புளி ரசம் வைக்க போகிறேன். அப்புறம் கொத்தமல்லி வடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் செம்மீன் கிரேவி பண்ணி வச்சுருக்கேன். சரி, அப்போ இந்த ரசம் வைக்கலான்னு கொஞ்சோண்டு புளி, இவ்வளோ பெரிய புளியை ஊற வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சுருக்கேன், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் இதில் ஜீரகமும் குருமிளகும், இதில் 2 தனியாவும் போட போகிறேன். அதை வைக்க மறந்துட்டேன். என்னோடய ஸ்டைலில் 2-3 தனியா போடுவேன், ஏன்னா சளியெல்லாம் இருக்கிறனால. அதுக்கு இது நீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இந்த குருமிளகு, ஜீரகம், 2 தனியா போட்டு நரன்னு உடச்சிக்கணும். இந்த புளி இருக்கு இல்லைங்களா, ஊற வச்சுட்டு அதையும் நம்ம நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். நல்லா வடித்து வச்சுக்கணும் நம்ம. மஞ்சள், உப்பு, தேவையான தண்ணி கலந்துக்கணும். இந்த பூண்டும் தனியாக இடிச்சுக்கணும். இந்த வெங்காயமும் நம்ம இடித்து எடுத்துக்கணும். நம்ம கொத்தமல்லி விதையும் குருமிளகு, ஜீரகம் இதெல்லாம் 1-2 உடச்சிக்கிட்டோம். அதை போட்டுட்டோம். அப்புறம் இந்த பூண்டு பண்ண பாருங்க, அதையும் சதைச்சிட்டோம், அதையும் போட்டாச்சு. வெங்காயம் சதைச்சி எடுத்தோம், அதையும் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இதில் தக்காளி போடணுன்னு இருந்தால் பொடி பொடியாக வெட்டி போடுங்க. தக்காளி போட்டால் கண்டிப்பாக இது போடுங்க, என்னது இது, தக்காளி நீங்கள் போடுறதா இருந்தால் பொடி பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதில். இப்போ இதில் இந்த கொத்தமல்லி இது இப்படி பிச்சு எங்கள் அம்மாலாம் இப்படி தான் போடுவாங்க, வெட்டவே மாட்டாங்க. அப்புறம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை வெட்டி போட்டிருக்கிறேன். உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் உப்பு போட போகிறேன். இந்த உப்பு போட்டேன், மஞ்சப்பொடி போட்டேன். இப்போது நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். இதுதாங்க பச்சை புளி ரசம், எனக்கு தெரிஞ்சது இதுதான். உப்பு பார்க்குறேன், புளி கிளி என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு. புளி கொஞ்சம் எச்சா கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றுறேன். என்னடா கையை போட்டு பேசுகிறாளன்னு நினைக்கிறீங்களா? இது கை போட்டால் தாங்க டேஸ்ட்டு. கரண்டி எல்லாம் போட கை போடணும். போட்டு இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா சுடு சோத்தில் நல்லா ஒரு கறி வறுவலோ மீன் வறுவலோ வச்சுட்டு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இதாங்க பச்சை புளி ரசம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குங்க. பாருங்க, இதை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா சூப்பராக இருக்குது. நான் செஞ்சால் சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன வீடியோ தான், வெறும் ரசம் வீடியோ தான், உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.